சிம்பிளா, ஈஸியா ஜவ்வரிசியில பஞ்சு போல நம்ம இட்லி பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் இந்த மாவு. அது மட்டும் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வெயிட் லாஸ் அப்டின்னு போம்போது கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எப்டி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட சேர்த்து ஒரு தேங்காய் சட்னி எப்டி பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் ஜவ்வரிசி எடுத்துக்குவோம். இந்த மாரி கண்ணாடி மாரி இருக்கிறத எடுத்தா தான் சொத சொதன்னு வராது. கொஞ்சம் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் ஜவ்வரிசி எடுக்க வேணாம். இதில தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணிய வடிகட்டிடுங்க. இப்போ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு ரவை போட்டுக்கணும். ஒரு 1/4 கப் ரவை, உப்பு தேவையான அளவு, 1 கப் தயிர் போட்டுக்கலாம். புளிச்ச தயிர் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஜவ்வரிசி வந்து நமக்கு ஊறி வரணும் நல்லா. ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி தேவைப்படுதுன்னா, நீங்க மறுபடி கூட ஊத்திக்கலாம். ஸோ ஒரு தோசை மாவு அளவுக்கு நீங்க கரைச்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டிங் டைம்னு குடுக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நீங்க வச்சிருக்கலாம். ஸோ அந்த பைண்டிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரவை தேவைப்படுற மாரி இருந்தாலும், நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமா நான் 1/2 கப் ரவை போட்டிருக்கேன். நீங்க ரவை போடலன்னா என்ன ஆகும்னா, அந்த ஜவ்வரிசி கொஞ்சம் எடுக்கும்போதே உதிரி உதிரியா வந்துரும். ஸோ இத மூடி ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். இதுக்கப்புறமா வந்து தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, முந்திரி, நீங்க நிலக்கடலை கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, நான் முந்திரி போட்டிருக்கேன். பெருங்காயம், வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வரும்போது, நீங்க வந்து கேரட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இதெல்லாம். இப்போ கொத்தமல்லி, லைட்டா மட்டும் ரோஸ்ட் பண்ணா போதும். ஸோ இப்போ பாருங்க, நல்லா ஊறிடுச்சு அந்த ஜவ்வரிசி. தயிர்லேயே ஊறும்போது உங்களுக்கு டேஸ்ட் செமையா இருக்கும். இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தோசை, ஊத்தாப்பம் எந்த மாரி வேணாலும் ஊத்தலாம். இப்போ நம்ம தாளிச்சது இதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வெஜிடபிள்ஸ் போடல. நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்ப நமக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா, தண்ணி ஊத்திக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதிலேயே நீங்க உருளைக்கிழங்கு வந்து துருவி போடலாம் நல்லாருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆயிட்டுருக்கட்டும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சட்னி அரைச்சிடலாம். இந்த ஜவ்வரிசி இட்லிக்கு தேங்காய் சட்னி பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். நீங்க கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சட்னியுமே நல்லாருக்கும். நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு கூட நீங்க போட்டுக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை போடுவோம். இல்லையே கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இத அரைச்சதுக்கப்புறம் இதுக்கும் நம்ம தாளிக்கணும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது அந்த ஆயில் கூட தேவையில்லைன்னா, நீங்க தாளிக்க கூட வேண்டியதில்ல. தாளிச்சா உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும் அவ்வளோதான். கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், கொத்தமல்லி அவ்வளோதான். இப்போ இந்த மாவுல நம்ம ஈனோ ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. ஸோ இந்த ஈனோ போடுறதுனால பஞ்சு மாதிரி இருக்கும். அது இல்லாமயும் நீங்க பண்ணலாம். இதுலயே ராகி தேவைப்பட்டா போடலாம். கோதுமை நல்லாருக்கும். ஸோ நீங்க எந்த மாவு வேணாலும் குளூட்டன் ஃப்ரீ மாவெல்லாம் நல்லாருக்கும். கம்பு, சோளம் எல்லாமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில நம்ம இட்லி பாத்திரத்தில நல்லெண்ணெய் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் மாவு ஊத்திடுவோம். இதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண வேண்டியதான் 12 நிமிஷம். அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆயிடும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில மஞ்சள்தூள், மிளகாய் தூள் எல்லாம் கூட நீங்க போட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. ஒரு 12 டூ 15 மினிட்ஸ். அதுக்குள்ளேயே ரெடி ஆயிடும். ஸோ எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஒரு 2, 3 நிமிஷம் விட்டுருங்க. அது கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா செட் ஆயிடும். நீங்க சூடா இருக்கும்போது எடுத்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. இது வந்து ருசி அவ்வளோ சூப்பரா இருக்கும். கர்நாடகால நெறைய இடத்துல பண்ணுவாங்க.
ஸோ இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட் 19 இயர்ஸ் தான் ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க உருளைக்கிழங்கு மசாலா கூட வச்சு பண்ணலாம்.